Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லிக்கு ஒரு சாம்பார் பாத்தீங்கன்னா பாட்டி காலத்து பருப்பு சாம்பார் நம்ம அதுவும் அரைச்சி விட்டு பண்ண போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்க நான் வந்து இந்த மாதிரி தோரம் பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்க நான் வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். இதெல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு. இதை லைட்டாக வறுத்துக்கலாம். இதனால 2 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க இது நல்லா கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இப்போ நான் தேங்காய் பார்த்தீங்கன்னா சின்ன பத்தையை எடுத்து இந்த மாதிரி கீத்து மாதிரி போட்டு வச்சிருக்கேன். நீங்க துருவல் தேங்காய்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலயே நான் சின்ன தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரஃபா. கொஞ்சம் நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். இதனால 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன். இது கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சு 1/2 டீஸ்பூன் சோம்பு போடுறேன். இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 உரிச்சு வச்சிருக்கேன் முழுசாவே, அதையும் சேர்த்துறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாருங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன். ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறோம் அந்த மசாலா சேர்த்துறோம். கொஞ்சமா மிக்ஸி கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் நம்ம வேக வச்ச அந்த துவரம் பருப்பை சேர்த்துறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். வேணும்னா கொஞ்சம் திக்கா இருக்குன்னு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்கட்டும். பாருங்க நல்லா 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்குனா சூப்பரான நம்ம சாம்பார் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.